இப்போ மக்கள் மத்தியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு, வெல்லும் கூட்டணியாக இருக்கிறது. அப்போ ஓட்டுக்களை சிதறடித்து ஓட்டை பிரித்து இவங்களை தோக்கடிக்கணும். அதுக்கு திமுகவினுடைய கைப்பாவைகளாக 2 பேர் செயல்படுறாங்க. ஒன்று ஜோசப் விஜய், இன்னொன்று செபஸ்டியன் சீமா. எப்பொழுதுமே கிறிஸ்தவ மிஷனரிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் அவங்க எல்லா கட்சிக்குள்ளும் ஊடுருவி யாருக்கு வாக்களிக்கணும், திமுகவுடைய எப்படி ஜெயிக்க வைக்கலாம் திமுகவை. இப்போ நீங்கள் பாருங்க, நரேந்திர மோடி கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய ஸ்டேன்ஸ் பாதிரியார், அவருக்கு சில திறப்பு விழா. கனிமொழி, திருமாவளவன்லாம் போய் சில திறந்து வைக்கிறாங்க. மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினவனுக்கு. அது மட்டுமல்ல, இந்துக்கள் மூஞ்சில குத்துங்கன்னு சொன்னான் பேராசிரியர், என்ன பேராயர் எஸ்ரா சர்க்குணம். அந்த எஸ்ரா சர்க்குணத்துக்கு பேரை வால் டாக்ஸ் ரோட்டுக்கு வைக்கிறீங்க. ஏமாற்றி மோசடி மதமாற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணியா தினகரனுடைய பேரை எங்க விட வைக்கிறீங்க? கிரீன்வேஸ் சாலைக்கு வைக்கிறீங்க. சர்ச்சுகளுக்கு சலுகை, கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு சலுகை, கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு சலுகை. நடப்பது கிறிஸ்தவ ஆட்சி. ராஜ்யசபா எம்பியா கிறிஸ்தவருக்கு கொடுக்குது.